வாங்க மக்களே! இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூருக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம கோயம்புத்தூருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில சாதனமெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால பர்ச்சேசிங்க்காக தான் வந்திருந்தோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டில தான் வந்தோம். ஸ்கூட்டிலனா மூணார்லேருந்து ஸ்கூட்டில வரல. அ கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறமா என் தம்பி வீடு அங்க இருக்குது. தம்பி வீட்ல போய் ஸ்கூட்டிய வாங்கிட்டு வந்தோம். ஸ்கூட்டினா எல்லா இடத்துக்குமே நம்ம போய்க்கிடலாம். சந்து பந்தெல்லாம் நமக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே! தெரியாத இடத்துக்குலாம் என்ன செஞ்சுக்கிடலாம், அப்படி சந்து பந்தெல்லாம் போய்க்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சோம், ஸ்கூட்டிய வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்க ஃபஸ்ட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா, கிரைண்டர். நமக்கு முக்கியமானதே கிரைண்டர் தானே. கிரைண்டர் தான் மெயினா வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அங்க உள்ள போனதுமேவும் நெறைய மாடல் வச்சிருந்தாங்க. ரெடிமேடாவும் நெறையாவே இருந்துச்சு. நாங்க வந்து ஒரு 10 கிலோ கிரைண்டர் வந்து என்ன செஞ்சுட்டோம், ஆர்டர் குடுத்துட்டோம். அந்த 10 கிலோ கிரைண்டர் வந்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா, சாய்ச்சி எடுக்குது. இப்போ உள்ள மாடல், லேட்டஸ்ட் மாடல். அதவே என்ன செஞ்சுட்டோம், ஆர்டர் குடுத்துட்டோம். அந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா, காய்கறி கட் பண்ணுற மிஷினுமே இருந்துச்சு. அ அந்த காய்கறி கட் பண்ணுற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷினோட ஒரு பிளேடு தான் வரும். மீதி நமக்கு தேவையான காய்கறி கட் பண்ணுற பிளேடு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அடைச்சு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்க சரின்னு சொல்லி பார்த்துட்டு மட்டும் என்ன செஞ்சுட்டோம், வந்துட்டோம். அடுத்தது நாங்க போனது வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி சப்பாத்தி மிஷினு. சப்பாத்தி மிஷின் வந்து எங்களுக்கு வாங்குற ஐடியாவும் இல்ல, நாங்க பார்க்க போற ஐடியாவும் இல்ல. கோயம்புத்தூர் வரைக்கும் போயாச்சுல்ல. அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சுட்டோம், இது வந்து பல நாள் கனவு, பல நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டா, அண்ணங்கிட்ட ரொம்ப நாளாவே என்ன செஞ்சுட்ருக்கேன் நானு, சப்பாத்தி மிஷின் வாங்கி கொடுண்ணா, வாங்கி கொடுண்ணான்னு கேட்டுட்ருக்கேன். ஏன்னா, அது ஹோம்மேடா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஆசை. அப்போ அண்ணனுமே என்ன செஞ்சுச்சுன்னா, போடுறதுக்கான இட வசதியும் இல்ல. அது அதுவும் இல்லாம நமக்கு வந்து நம்ம பிஸ்னஸுக்கு அது இப்போதைக்கு தேவையில்லன்னு சொல்லி அண்ணன் வந்து அத வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, வேண்டாம் வேண்டான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கோயம்புத்தூர் தான் போயிட்டோமே, கோயம்புத்தூரவே சுத்திட்டு இருக்கும்போது இதையும் போய் சுத்திரலாமே அப்படின்னு என்ன செஞ்சுட்டோம், அங்கேயும் போயிட்டோம். அங்க போனதுமே, நான் கூட அ ஒரு மிஷினையும் பார்த்ததுமே மிஷினு பெருசா இருக்கே! அப்ப ரேட்டும் பெருசா இருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து பேசவே வாய் வரல. ஆனா அண்ணனுக்கு பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. பிடிச்சதுமே அண்ணன் என்ன செஞ்சாங்க, நாங்க எதிர்பார்த்தது ஆனா ரொம்ப நாங்க பெரிய லெவல்ல எதிர்பார்த்தோம். ரேட்டு அ லெவல்னா வேறு எதுவும் தப்பா நெனச்சிராதீங்க. ரேட்டு வந்து நாங்க பெருசா எதிர்பார்த்தோம். ஆனா கம்மியா இருந்தது. அதனால அண்ணன் என்ன செஞ்சுட்டாங்க, உடனே அட்வான்ஸ் குடுத்துட்டாங்க. அது வந்து எங்க பிளான்லயே இல்லாத ஒரு அ சாதனத்த நாங்க வாங்கிட்டோம். அதுக்கடுத்து நாங்க எங்க போனோம்னா, பில் அடிக்கிற மிஷினு பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு 7:30 மணி நாங்க கிளம்பலான்னு நெனைக்கும்போது பயங்கர மழை கோயம்புத்தூர்ல. நல்ல மழைங்க. நம்ம மூணார்ல சூறாவளி மழைங்கிற மாரி கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல காத்து மழை. அந்த மழையில நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூருக்கு போனதுல இருந்து, ஒரு நிமிஷத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, நாங்க என்ன செஞ்சோம், பார்த்து ஒரு பொருளுமே நாங்க என்ன செஞ்சோம், ஒரு கடையுமே ஏறி இறங்குனோம். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த கடையெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தாங்க நம்ம கஷ்டத்தெல்லாம் திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற மாரி, நாங்க வந்து லொக்கேஷன் எந்த இடமுமே எங்களுக்கு தெரியாது. கோயம்புத்தூர்ல கடையும் தெரியாது, இடமும் தெரியாது. அங்க யாரும் இல்லவும் இல்ல. என் தம்பி மட்டும் தான் இருக்கான். தம்பியுமே வேலைக்கு போகணும். அப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க லொக்கேஷன அடிச்சு ஒரு கையில மொபைலு, ஒரு கையில ஸ்கூட்டி ஓட்டணும். அந்த மாரி தான் நாங்க 2 பேருமே என்ன செஞ்சோம், ட்ராவல் பண்ணோம். மறுநாள் காலையில வீட்ட விட்டு கிளம்பி வந்ததுமே என்ன செஞ்சுட்டோம், 2 பேருமேவும் டிஃபன் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் போயிருந்தோம். ஆனா, அந்த கடைய பார்த்ததுமேவும் இந்த மாரிலாம் அதாவது செல்ஃப் சர்வீஸ் தான் குடுத்துருந்தாங்க. இந்த மாரிலாம் நம்ம கடையிலயும் குடுக்கணும். நம்ம என்ன தொழில் செய்ய போறோமோ, அதே மைண்ட் செட்ல தான் இருக்கும். அதே மைண்ட் செட்ல தான் நம்ம என்ன செய்யணும், ஒண்ணொண்ணுத்தையும் ஒரு கண்ணோட்டமுமே பார்க்கணும் அப்படிங்கிற மாரி நானும் அண்ணனுமே அங்க போயிட்டு, ஒரு தயிர் வடை, ஒரு சாம்பார் வடை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பில் அடிக்கிற மிஷின ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருந்தோம் இல்லையா? அங்கேயே என்ன செஞ்சிருந்தோம், மொத நாள் ஸ்டாக் இல்ல. மறுநாளே பார்த்துட்டு கேஷ் கவுண்டர் அதாவது கேஸ் எண்ற அந்த மிஷினையுமே அண்ணன் என்ன செஞ்சாங்க, காசு போட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு, "இது மாரி மிஷின்லாம் நமக்கு என்னைக்கு தாயி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அது பார்வையிலேயே தெரியுது. அந்த மாரி பார்த்துட்டு வந்துட்டோம். கடைசியா நம்ம வந்து சந்திரா ஸ்டீல்ல தான் பர்ச்சேசிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவெடுத்திருக்கோம். கோயம்புத்தூர்ல சந்திரா ஸ்டீல்ல பர்ச்சேசிங் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.